Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம ரீசனிங் செக்ஷன்ல IBPS films question பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பாக்ஸ் பசில் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் question பார்க்கலாம். 7 boxes கொடுத்திருக்காங்க. Are kept one above the other in the form of a stack but not necessarily in the same order. அதாவது 7 boxes இருக்கு. அது வந்து kept one above the other in the form of stack but not necessarily in the same order. Same orderல இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 7 பாக்ஸ் வந்து kept பண்றாங்க. 1 2 3 4 5 6. First clue என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Box M is kept immediately below box K. K க்கு immediate below-வா என்ன பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பாக்ஸ் M இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ K M K-வும் என்னது? immediate பாக்ஸா வந்து kept பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 boxes are kept between box J and K. அதாவது K-க்கும் J-க்கும் நடுவுல என்ன இருக்கும்? 2 boxes இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போ K நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா அது என்னது? K-க்கு கீழே வந்து என்ன பாக்ஸ் இருக்கு? பாக்ஸ் M இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ K M K-க்கும் J-க்கும் நடுவுல என்னது? 2 பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க இன்னொரு பாசிபிள் என்ன வரல போடலாம்? KM 2 பாக்ஸ் வந்து நடுவுல இருக்குன்னா J வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இது ஒரு பாசிபிள், இது ஒரு பாசிபிள் எடுத்துக்கிறேன். இன்னொரு பாசிபிள் எப்படி எழுதலாம்? M K J வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. பாக்ஸ் N is kept above box O. O-க்கு above-ஆ N இருக்குன்னு சொல்றாங்க. and N is below of J. J பாக்ஸ்க்கு below-ஆ N இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ J N Oங்கிற ஆர்டர்ல இருக்கு. இப்போ வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? J ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். J N O இந்த ஆர்டர்ல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பாருங்க. as many persons are kept above box K as same number பாக்ஸ் வந்து எது இருக்கும்? L-க்கு below-ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் K எங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமா? பாக்ஸ் K-ல above-ல எத்தனை பாக்ஸ் இருக்கோ? how many boxes இருக்கோ? above என்னது? 1 2 3 4 5. அதே சேம் என்னது? பாக்ஸுக்கு L-க்கு கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 4 5 பாக்ஸஸா? அப்ப 5 வர மாதிரி 2 4 5 வர மாதிரி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? L வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். அதே சேம் என்னது? L-க்கு below K-க்கு above-ஆ? K-க்கு above வந்து 1 2 3 4. அப்ப 4 பாக்ஸஸ் இருக்க மாதிரி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? L நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 இருக்க மாதிரி, L-க்கு below இருக்க மாதிரி. ஓகேவா? இங்க வந்து K-க்கு above 1 2 3. அப்ப 1 2 3 இருக்க மாதிரி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? L-ம் என்னது? எனக்கு இங்க தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வருது. சோ அப்ப எனக்கு இந்த பாசிபிளே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. JNO-ன்னு வரணுமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பாக்ஸ் L is not kept adjacent to O. L-ம் O-வும் adjacent-ஆ இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப என்னது? J-க்கு கீழே தான் N O. அப்ப N O இங்க போடலாம். இங்க வந்து J-க்கு கீழே தான் N வரணும். N இங்க வரலாம். O இங்க போடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? L-க்கு பக்கத்துல வந்து adjacent-ஆ O பாக்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. L-க்கு பக்கத்துல இல்ல. இந்த பாசிபிள்லயும் L-க்கு பக்கத்துல இல்ல.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் எல் அண்ட் பி. எல்லுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் வந்து நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. 7th பிளேஸ்ல நான் பி ஃபிக்ஸ் பண்றேன்னா பி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்றது இருக்கும். இப்போ இங்கேயும் என்னது பி இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பாயிண்ட், பாக்ஸ் எல்லுக்கும் பிக்கும் நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல் அண்ட் பிக்கு நடுவில் என்னது ஒரு பாக்ஸ் கூட இல்லை. அதாவது எல்லும் பியும் வந்து என்னது அட்ஜசன்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து இந்த பாசிபிளே நம்மளுக்கு வராது. இப்போ எல்லும் பிக்கு நடுவில் என்னது நடுவில் ஜே பாக்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த பாசிபிள் தான் நம்மளுக்கு வரும். இப்போ வந்து என்னது பாக்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம், பாக்ஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கொஷின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பாக்ஸ் எல் ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்ல இருந்து அது மேல, இது டாப், இது பாட்டம். பாட்டம்ல இருந்து பாக்ஸ் எல்லோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. எல்லோட பொசிஷன் என்னன்னா 5th பொசிஷன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இ 5th. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் பாக்ஸஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர் from bottom to top, then how many boxes remain unchanged ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது டாப் டு பாட்டம், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் என்ன பண்றான்னு சொல்றாங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றோமா. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் how many boxes remain unchanged ன்னு கேக்குறாங்க. J K L M N O P. இப்போ என்னது ஒரே ஒரு எல்லுங்கிற எழுத்துல மட்டும்தான் என்னது அன்சேஞ்சா இருக்கு. அப்ப 1, ஆப்ஷன் டி 1. If box P is related to box J, P to J வந்து ரிலேட்டட்னு சொல்றாங்க. M to box O ரிலேட்டட்னு சொல்றாங்க. Which among the box will be related to box N? இப்போ N-க்கு எந்த பாக்ஸ் ரிலேட்டடா வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ செக் பண்ணலாம். PJ MO வந்து என்ன ரிலேஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். பியும் ஜேவும் பாருங்க அட்ஜசன்ட்ல இருக்கு, எம்ஓவும் எப்படி இருக்கு அட்ஜசன்ட் பாக்ஸா இருக்கு. அடுத்தது என் வந்து எதுக்கு அட்ஜசன்ட்னா கேக்கு தான் அட்ஜசன்ட்டா இருக்கு. அப்போ பாக்ஸ் கே ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா? அடுத்து how many box are kept between box M and P? பாக்ஸ் எம்முக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் வந்து கெப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்ஸ் M and P, M இங்க இருக்கு, M இங்க இருக்கு, P வந்து இங்க இருக்கு. நடுவில் எத்தனை இருக்கு 1 2 3 4 பாக்ஸஸ் வந்து கெப்ட் பண்ணியிருக்காங்க எம்முக்கும் பிக்கும் நடுவில். இப்போ ஆப்ஷன் சி 4. As many boxes are kept above box J as below, அதாவது J box as many boxes are kept above J. J பாக்ஸுக்கு above எந்த பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே சேம் வந்து below வந்து எந்த பாக்ஸ் கீழே வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? J பாக்ஸ் கீழே above வந்து என்னன்னு பார்ப்போமா. J பாக்ஸுக்கு above வந்து என்னது ஒரே ஒரு பாக்ஸ். அப்ப எந்த பாக்ஸுக்கு கீழே ஒரே ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி என்னதுன்னா M பாக்ஸ் கீழே தான் என்னது பிலோ வந்து ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து M வரும். பாக்ஸ் M ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 9 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க and are stacked vertically one above the other but not necessarily in the same order. அதாவது 9 பாக்ஸஸ் வந்து அடுக்குறாங்க, ஆனா வந்துட்டு என்னது ஒன்னுக்கு அபோவா இருக்கு. ஆனா வந்து அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல வந்து ஸ்டாக் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது மொத்தம் டோட்டலா 9 பாக்ஸா 1 2 3 4 5 6 7 9 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. 9 பாக்ஸ் என்னது 1 to 9 இருக்கு. பாட்டம் மோஸ்ட் பாக்ஸ் இஸ் நம்பர்ட் அஸ் 1. பாட்டம் மோஸ்ட் வந்து 1, டாப் மோஸ்ட் வந்து என்னது நம்பர்ட் அஸ் 9ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் G is placed at even numbered position but not second position சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னது ஈவன் நம்பர் என்னது 8 6
4 and 2 வருமா? இப்போ என்னது நெக்ஸ்ட் அதோட என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, G நாட் ஆன் செகண்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா என்னது ஈவன் நம்பர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நம்பர் எது 4ல அப்ப G வரும், அப்ப 6 and 8. இப்போ 3 பாசிபிள் நம்ம எழுதலாமா? 3 பாசிபிள்ல G வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். 4th பிளேஸ்ல 6th and 8th. அடுத்தது என்ன சொல்றாங்க, 2 boxes are placed between box G and F. G க்கும் F க்கும் நடுவுல 2 boxes வந்து பிளேஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. G க்கும் F க்கும் நடுவுல. அப்ப 1 and 2, அப்ப F இங்க வரலாம், 1 and 2 F இங்க வரலாம். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 1 and 2 F இங்க வரலாம், 1 and 2 F இங்க வரலாம். 2 box between G and F. அப்ப இங்க வந்து என்னது 1 and 2 F வந்து இங்க வரும். ஓகேங்களா? F வந்து இங்க வரும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பாக்ஸ் B is placed immediately above F. இமிடியேட்லா F க்கு above யார் இருப்பாங்கன்னு சொல்றாங்க, பாக்ஸ் B இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இமிடியேட்லா இங்க வந்து என்னது, அப்ப B வந்து இங்க வரலாம், இல்ல B இங்க வரலாம். இந்த பாசிபிள்ல, இந்த பாசிபிள்ல எபோ வந்து B அங்க போறனால அப்ப F வந்து இங்க என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப வந்து என்னது F வந்து இங்க, B வந்து எனக்கு இங்க வரும், இங்க வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல F க்கு மேல வந்துட்டு Bங்கறனால B வந்து நான் அங்க ஃபிக்ஸ் பண்றேன். அடுத்து என்ன சொல்றாங்க, பாக்ஸ் D is placed at டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் எது 9 தானா? அப்போ வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ங்கிறனால 9ல வந்து D இங்க வந்து D இங்க ஃபிக்ஸ் பண்றேன். 9th வந்து D வந்து 3 பாசிபிளுமே ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அடுத்தது 2 boxes are placed between box A and box H. Aக்கும் Hக்கும் நடுவுல 2 box வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்னது ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவுல, இப்போ ஏவும் ஃபிக்ஸ் பண்ணல, ஹச்சும் ஃபிக்ஸ் பண்ணலையா? ஓகே. அடுத்தது பாக்ஸ் ஏ இஸ் பிளேஸ்ட் above F. Fக்கு எபோல வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாக்ஸ் எபோ யார் எது இருக்கும், பாக்ஸ் ஏ இருக்கும். Fக்கு எபோ வந்து பாக்ஸ் ஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாக்ஸ் F இஸ் பிளேஸ்ட் 2 boxes above E. ஈக்கு above வந்து 2 boxes above வந்து யார் இருப்பா, இந்த பாக்ஸ் இருப்பாங்க, F இருப்பாங்க. அப்ப ஈக்கும் Fக்கும் நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், Fக்கு above வந்து யார் எது இருக்கும், என்ன பாக்ஸ் இருக்கும், A இருக்கும். இங்க நான் வந்து F ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னது Fக்கு above வந்து என்னது B, இங்க B வரனால இங்க D இருக்கு. அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப F இங்க, B இங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன், F and B. இப்ப வந்து A வந்து என்னது எங்க வேணாலும் வரலாம். ஆனா சப்போஸ் நான் A இங்க ஃபிக்ஸ் பண்ணனா ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, A and Hக்கு நடுவுல 2 boxes இருக்குன்னு சொல்லிட்டாங்க. A and Hக்கு நடுவுல 2 boxes. இப்ப A நான் சப்போஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 2 H வந்து எனக்கு இங்க வரும். சப்போஸ் A இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 2 H வந்து இங்க வரும். ஆனா வந்து என்னது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஈக்கும் Fக்கும் நடுவுல என்ன இருக்கும், ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈக்கு எபோ சொல்லியிருக்காங்க. ஈக்கு எபோ வந்து 2 places எபோ வந்து யார் இருப்பா, F இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் F இங்க ஃபிக்ஸ் பண்ணா E வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. F இங்க ஃபிக்ஸ் பண்ணா என்னது மேல வந்து என்னது A வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா Fக்கு எபோ A இருக்கனால. அப்ப எனக்கு இந்த பாசிபிளே வராது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா Fக்கு அப்போ என்னது A ஃபிக்ஸ் பண்ணலாமா, A இங்க ஃபிக்ஸ் பண்ணா Fக்கும் ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்கும், 2 பாக்ஸ் இருக்கும். A இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2 H வந்து இங்க வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்கும் Fக்கும் நடுவில் ஒரு பிளேசஸ் இருக்கும். அப்ப என்னது E வந்து லாஸ்ட்ல இங்க ஃபிக்ஸ் பண்ணா ஈக்கும் Fக்கும் நடுவில் ஒரு பிளேஸ். A to H 2, 1 and 2 H. ஏக்கு அப்போ வந்து இங்க வரலாமா, சப்போஸ் A வந்து என்னது இங்க கூட வரலாம். A சப்போஸ் நான் இங்க வந்துச்சுன்னா H வந்து எனக்கு இங்க நான் பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஏக்கு அப்போ H இருக்க A இருக்கனால, Fக்கு அப்போ A இருக்கனால
ஏ வந்து நான் என்னால் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏ இங்கே இருந்துச்சுன்னா ஹச் இங்கே வரும், ஹச் இங்கே இருந்துச்சுன்னா ஏ வந்து அங்கே வரும். ஏன்னா ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஃப்க்கு கீழே வந்து என்னது, ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் கெப்ட் ஆகிருக்கணும். அப்போ ஈக்கும் எஃப்க்கு நடுவில் 1. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்க்கு மேலே வந்து என்ன இருக்கணும், ஏ இருக்கணும். ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 பேரும். அப்போ ஹச் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை, ஒருத்தர் இருக்கனால ஈக்கு பிலோவா, அதாவது ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் என்னது, ஒரே ஒரு பாக்ஸ் வந்து கெப்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இ வந்து நான் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாக்ஸ் ஹச் இஸ் நாட் செகண்ட் பாக்ஸ் ஃப்ரம் பாட்டம். பாக்ஸ் ஹச் வந்து பாட்டம்ல இருந்து செகண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாட்டம்ல இருந்து செகண்ட்ல வந்து என்னது இருக்கா, இல்லை. 2 பாக்ஸ்லுமே ஹச் வந்து இல்லை, பாட்டம் செகண்ட் பிளேஸ்ல இல்லை. ஓகேவா? அடுத்தது number of boxes placed between C and A is same as the number of boxes placed between E and I. அதாவது C பாக்ஸுக்கும் A பாக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்கோ அதே சேம் ஈக்கும் ஐக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாக்ஸ் ஐ இஸ் பிளேஸ்ட் பிலோ ஹச். ஹச்சுக்கு பிலோ வந்து என்ன இருக்கணும், பாக்ஸ் ஐ இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாசிபிள்ல பாருங்க, சிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குமோ அதே தான் வந்து என்னது ஈக்கும் ஐக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்றாங்க. சி சப்போஸ் நான் சி இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா, சி இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா, இல்ல ஐ இங்க, இல்ல ஐயோ சி இங்க ஃபிக்ஸ் பண்ணனா, சி சப்போஸ் இருந்துச்சுன்னா சிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை 1 2 3 4 பாக்ஸஸ் இருக்கு. ஈக்கும் ஐக்கும் நடுவில் என்னது பாக்ஸ் வந்து கேப் எதுவுமே இல்லை, பாக்ஸ் நடுவில் எதுவுமே இல்லை. இப்போ சப்போஸ் வந்து சி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 4 5 இருக்கு. ஏக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் கேப் இருக்கு, 5 இருக்கு நடுவில். ஈக்கும் ஐக்கும் நடுவில் 1 இருக்கு. அப்போ சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் வரணுமா? அப்போ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹச்சுக்கு அபோ வந்து ஏ இருக்கணும், ஏக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து ஹச் வந்து எனக்கு எங்க வருவாங்க, ஹச் வந்து எனக்கு இங்க கீழே வருவாங்க. ஹச்சுக்கு அபோ ஏ இருக்கணும், ஏக்கு ஹச்சுக்கு நடுவில் 2 பாக்ஸஸ் கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஏ இங்க, ஹச் இங்க, ஹச்சுக்கு கீழே தான் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. நான் ஐ வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றேன், இன்னொரு பிளேஸ்ல சி இங்க ஃபிக்ஸ் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க, சிக்கு ஏக்கு நடுவில் how many பாக்ஸஸ் இருக்கும் அதே தான் சி ஈக்கும் ஐக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? சிக்கும் ஏக்கும் நடுவில் பாக்ஸ் கேப் இல்லை, அதே போல ஈக்கும் ஐக்கும் என்னது அதே சேம் தான் இருக்கு. ஸோ அப்போ பாசிபிள் 2 எடுத்தது தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ என்னன்னா பாக்ஸஸ் வந்து பாக்ஸ் பசில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ணதுக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். Which box is placed exactly in the middle of the stack? எந்த பாக்ஸ் வந்து மிடில் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிடில் ஆஃப் த ஸ்டாக்னா என்னது, இங்க 4, இங்க 1 2 3 4. அப்ப மிடில்ல வந்து எது இருக்கு, ஹச் தான் இருக்கு. மிடில் ஆஃப் த ஸ்டாக் வந்து பாக்ஸ் ஹச், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், how many boxes are placed between box A and I? ஏக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு. பாக்ஸ் வந்து 2 4 5, டோட்டலா 5 பாக்ஸஸ் இருக்கு ஏக்கும் ஐக்கும் நடுவில். ஸோ ஆப்ஷன் சி 5. அடுத்தது, which among the following statement is true? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எது ட்ரூன்னு. பாக்ஸ் ஹச் இஸ் பிளேஸ்டு 3 பாக்ஸஸ் above ஏ. ஏக்கு above வந்து என்னது பாக்ஸஸ் 3 பாக்ஸஸ் above வந்து ஹச் இருக்குன்னு சொல்றாங்க. ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் அப்போ எத்தனை பாக்ஸஸ் இருக்கணும், 2 பாக்ஸஸ் இருக்கணும். ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில், ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ். அப்போ 1 2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ. பாக்ஸ் ஏக்கு கீழே தேர்ட் பாக்ஸா என்ன இருக்கு, ஹச் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ் கேப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை போல இருக்கு, ட்ரூ. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்க பாருங்க, பாக்ஸ் சி இஸ் பிளேஸ்ட் தென் ஆட் நம்பர் ஆஃப் பொசிஷன். பாக்ஸ் சி வந்து ஆட் நம்பர் ஆஃப் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க.
பாக்ஸ் சி எங்க இருக்கு? 7 பிளேஸ்ல இருக்கு. அப்ப ஆட் நம்பர் ஆஃப் பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பியும் கரெக்ட். இப்போ என்னது சி, ஆப்ஷன் சில என்ன சொல்லியிருக்காங்க? போத் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப போத் ஏ அண்ட் பி வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். டியும் செக் பண்ணிடலாம். 2 boxes are placed between box D and H. ஹச்சுக்கும் டிக்கும் நடுவுல 2 boxes இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. H and D. H இங்க D இருக்கு. ஹச்சுக்கும் டிக்கும் நடுவுல 3 boxes இருக்கு. அங்க 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமிடியட்லி பிலோ ஜி? ஜிக்கு ஜி பாக்ஸுக்கு இமிடியட்டா யார் இருக்காங்க, எந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜி பாக்ஸுக்கு இமிடியட்டா எந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜி பாக்ஸுக்கு இமிடியட் பிலோவா யார் இருக்கா? ஹச் பாக்ஸ் தான் இருக்கு. ஜி பாக்ஸுக்கு இமிடியட் பிலோவா ஹச், ஆப்ஷன் பி. அடுத்து இந்த பொசிஷன் ஆஃப் பாக்ஸ் ஏ அண்ட் பாக்ஸ் ஹச் ஆர் இன்டர்சேஞ்சு. அதாவது பாக்ஸ் ஏவும் ஹச்சும் வந்து என்னது இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. தென் விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் பி? அப்படி இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஜிக்கும் பிக்கும் நடுவுல விச் பாக்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிக்கும் பிக்கும் நடுவுல. இப்போ ஏவும் ஹச் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏவும் ஹச்சும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏ வந்து இங்க இருக்கு, ஹச் வந்து இங்க இருக்கு. இது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ ஹச் இங்க, ஏ இங்க. சப்போஸ் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா ஜிக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிக்கும் பிக்கும் நடுவுல யார் இருப்பா? ஜிக்கும் பிக்கும் நடுவுல ஏ இருப்பாங்க. ஒன்னே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், ஏ இருக்கும். ஜிக்கும் பிக்கும் நடுவுல பாக்ஸ் ஏ இருக்கும். ஓகே, தேங்க்யூ.